நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி அதிமுக சார்பில் தேர்தல் தொடர்பான விளம்பர பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அருண் வணக்கம். அதாவது நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் பிரச்சார குழு என்பது அண்மையில் அமைக்கப்பட்டது. இந்த பிரச்சார குழுவில் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய தம்பிதுரை, அதே போன்று கழக அமைப்பு செயலாளர்கள் செங்கோட்டையன், தலவாய் சுந்தரம், செல்லூர் கே ராஜு, அமைப்பு செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் சட்டப்பேரவை தலைவராக இருந்த தனபால், அதே போன்று கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சர்களான காமராஜ், கோகுலேந்திரா, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி ஆகியோர் இந்த பிரச்சார குழு கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சரியாக 10 மணி அளவில் அதிமுகவினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தொகுதி பங்கீட்டு குழுவினர் ஒரு முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது தொகுதி பங்கீட்டு குழுவும் பிரச்சார குழுவும் இணைந்து ஒரு கூட்டு ஆலோசனை கூட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி அமைப்பது, தேர்தல் பிரச்சாரத்தை வியூகத்தோடு எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக செய்த சாதனைகள், மக்கள் நல பணிகள், அவற்றை எல்லாம் ஒட்டுமொத்த மக்களிடையே கொண்டு சென்று பிரச்சாரத்தை எப்படி எல்லாம் மேற்கொள்வது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழுவும் பிரச்சார குழுவும் இணைந்து ஆலோசித்து வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு தெருவாக தெருமுனை கூட்டங்களை நடத்தியும் அப்புறம் பொதுக்கூட்டங்களை நடத்தியும் பிரச்சார வாகனங்கள் மூலமாக அதிமுகவினுடைய சாதனைகளையும் அதிமுகவினுடைய திட்டங்களையும் ஏழை எளிய மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக அதிமுக ஆட்சியின் போது கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை அனைத்து திட்டங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த பிரச்சாரத்தை, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் என்பது குறித்து இந்த பிரச்சார குழு தொகுதி பங்கீட்டு குழுவுடன் கலந்து ஆலோசித்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அருண், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.